தமிழ் சினிமா டைரக்டர்ஸ்களே, ஒரு சமூக பிரச்சனைக்கு எதிராக படம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த படத்தோட தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் அந்த பிரச்சனையை பற்றி சென்சிட்டிவாக அணுகணும். ஒவ்வொரு சீன்லேயும் அந்த பிரச்சனையோட இம்பேக்டையும் இன்ஃப்ளூயன்ஸையும் இஷ்யூஸையும் மக்களுக்கு கடத்துகிற மாதிரியான நெரேட்டிவை செட் பண்ணணும். அப்புறமேலு கிளைமாக்ஸில் அந்த பிரச்சனைக்கான தீர்வு சொல்யூஷனை முன்வைக்கணும். இதுக்கு பேர் தான் சமூக அக்கறையோட படம் எடுக்கிறது. அதை விட்டுட்டு படத்தோட 90% ரன் டைமில் அந்த சமூக பிரச்சனையை ரொமான்டிசைஸ் பண்ணுறது, க்ளோரிஃபை பண்ணுறது, நார்மலைஸ் பண்ணுறது, இதுதான் கெத்துங்கிற மாதிரியான சீன் எழுதுறது, சுற்றி சுற்றி குத்துப்பாட்டு கெத்து சாங்கெல்லாம் வச்சுக்கிறது, ஸ்லோ மோஷன் சீன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான எல்லா ரொமான்டிசைசேஷனும் பண்ணிவிட்டு கடைசியில் கிளைமேக்ஸில் நீங்கள் பாடம் எடுத்தீங்கன்னா அது சமூக பிரச்சனைக்கு எதிரான படம்லாம் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், குடி நோயை பற்றி, ஆல்கஹாலிசத்தை பற்றி, ஆல்கஹாலிசத்துக்கு எதிரான ஒரு படத்தை எடுக்கணும்னா படத்தோட ஆரம்பத்திலேருந்தே அந்த பிரச்சனையை சீரியஸாக அணுகணும். ஒவ்வொரு சீனையும் அந்த பிரச்சனையோட இம்பேக்ட் என்ன, அதோட சீரியஸ்னஸ் என்னங்கிறத கடத்துற மாதிரி டிசைன் பண்ணணும். அதை விட்டுட்டு 90% குடியை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி, குடியை நார்மலைஸ் பண்ணுற மாதிரி, குடியை க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி, பார் ஆன்தம் மாதிரியான சாங்ஸ் எல்லாம் வச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு கடைசியில் கிளைமேக்ஸில் குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் உங்கள் ஹெல்த்துக்கும் கேடு அப்படின்னு ஒரு மெசேஜ் சொன்னாலாம் அது குடிக்கு எதிரான படம் ஆகாது. மக்களுக்கு நீங்கள் 90% பண்ணுற க்ளோரிஃபிகேஷனும் ரொமான்டிசைசேஷனும் தான் மண்டையில் போய் உட்காருமே தவிர நீங்கள் கிளைமேக்ஸில் சொல்கிற மெசேஜ் போய் உட்காராது. இந்த பேசிக்கையே நீங்கள் எப்போ தான் புரிஞ்சிக்க போகிறீங்கன்னு தெரியல. இது எப்படி இருக்குன்னா, லியோன்னு ஒரு படத்தை எடுத்துகிட்டு அந்த படத்தை ட்ரக்குக்கு எதிரான படம்னு ப்ரொமோட் பண்ணிங்கல்ல, அப்படி இருக்குது.